நமக்கு அந்த வாய்ப்பு ஏற்படும் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றியா. தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குகிற உங்களுக்கு எங்களுக்கு நன்றி. நேற்றைக்கு மாலை இங்கே ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்திருந்தேன். அந்த நேரம் இந்த முழுமையாக அந்த ஹால் பூரா ஃப்ரீயாக இருந்தது, யாருமே இல்லை. ஆனால் 2 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மனோபாலா, விஷ்ணு, இந்த 2 பள்ளி மாணவர்கள் மட்டும் இந்த ஷேர் முழுவதும் அவங்க தான் போட்டாங்க. அந்த பள்ளி மாணவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இருந்தால் வாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல இது ஒரு நல்ல விதை விதைக்கிறோம் என்பதற்கு அவர்கள் தான் எடுத்துக்காட்டு. அடுத்து ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் இருந்தபோது அவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த அவருடைய துணைவியார் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்பவுமே பாராட்ட வேண்டும். இன்றைக்கு அங்கே இருக்கிற சித்ரா நெல் ஜெயராமன், ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கம்மா. அவங்களுக்கு ஒரு நல்ல கடவுளோடு. அவருடைய மகன் எங்கே இருக்கிறார்? அவருடைய மகன் இருவரும் அங்கே சென்னையில் எங்கள் விடுதியில் இருந்தாங்க. ஆனால் அப்படி ஒரு கவனிப்பு அவருடைய அந்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தம்பி. அடுத்ததாக ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் மறைந்தவுடன் இந்த நிகழ்ச்சி தொடருமா, இதெல்லாம் செய்ய முடியுமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்தது. யார் செய்வார், என்ன செய்வார் என்பதெல்லாம். அப்போது தம்பி ராஜீவ் அவர்கள் அந்த பொறுப்பினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பாண்டிச்சேரி அரசு வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அவருக்கான விருதினை வழங்கி இருக்கிறது.